பசுமைய கீழே வயல்வெளி புல்வெளின்னு நிலத்துல பார்த்திருப்பீங்க, சுவத்துல பார்த்திருக்கீங்களா? லண்டன் நகர்ல பசுமையான சுவரை வடிவமைச்சிருக்காங்க. வாங்க அந்த பசுமையான சுவரை பார்க்கலாம். பிரிட்டனில் 68 அடி உயர சுவர் முழுவதும் 20க்கும் மேற்பட்ட தாவரங்களை பயிர் செய்து பசுமை சுவர் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இயற்கையின் கொடையான தாவரங்களை காக்கவும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டை கட்டுப்படுத்தவும் லண்டன் மேயர் புதிய திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளார். அதன்படி நகரின் உயரமான கட்டிடங்களின் பக்கச்சுவர்களில் ஏராளமான அரிய வகை தாவரங்களை நட்டு வைத்து பராமரிக்கும் புதிய பசுமை புரட்சி திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளார். லண்டன் மேயர் போரிஸ் ஜான்சன் இந்த புதிய திட்டத்தை செயல்படுத்தி லண்டன் நகரை உலகின் சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதோடு சுற்றுச்சூழல் சீர்கேடற்ற நகரமாகவும் மாற்ற திட்டமிட்டுள்ளார். அதன் ஒரு பகுதியாக 1 கோடி ரூபாய் செலவில் லண்டன் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டலின் பக்கச்சுவர்களில் தாவரங்களை நட்டு வைத்து சாதனை படைத்துள்ளார். இத்திட்டத்தை பிரபலப்படுத்தும் நோக்கத்தில் விக்டோரியா நிலையம் அருகில் சுற்றுலா பயணிகள் செல்லும் பிரதான சாலையில் அமைந்துள்ள ரெட் கார்னேஷன் ஹோட்டலை தேர்வு செய்தார். மேயர் தன் விருப்பத்தை ஹோட்டல் நிர்வாகத்திடம் தெரிவித்தார். அரசு சார்பில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்திற்கு ஹோட்டல் நிர்வாகமும் சம்மதம் தெரிவித்தது. இதையடுத்து கடந்த ஓராண்டாக ஹோட்டல் சுவர்களில் தோட்டம் அமைக்கும் பணிகள் நடத்தப்பட்டு தற்போது நிறைவடைந்துள்ளன.